வணக்கம், இது உங்கள் தமிழ் ட்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இந்த வீடியோல பழனிமலை கோயிலில் நடைபெற்ற அதிர்ச்சியான சம்பவம் பத்தி தெரிஞ்சுக்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க தமிழ் ட்ரெண்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல, உடனே கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண பிரஸ் பண்ணுங்க. கூட வர நிறைய அப்டேட்ஸ்களுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் பிரஸ் பண்ணுங்க. திண்டுக்கல் மாவட்டம் பழனிமலை கோயில்ல இப்போ ஐயப்ப பக்தர்கள் கூடவே பாத யாத்திரையா வரக்கூடிய பக்தர்கள் அப்படின்னு எங்க பார்த்தாலும் பக்தர்களின் தலையா தான் தென்படுது. இப்போ இங்க தினமும் பாத்தீங்கன்னா லட்சக்கணக்கான பக்தர்கள் மலை கோயில்ல தரிசனம் செய்யறாங்க. பல பேர் படியேற செல்ல இயலாதவங்க இருப்பாங்க, அவங்க ரோப் கார்ல போயிட்டு பயணிக்கிறாங்க. இந்த நிலையில மலைக்கு மேல கோயிலுக்கு பக்கத்துல இருக்கிற ரோப் கார் நிறுத்துற இடத்துல குரங்குகள் இருந்திருக்கு. அந்த குரங்குகள் எல்லாம் பயங்கரமா சத்தம் போட துவங்கி இருக்கு. இதை கேட்டு அங்க இருந்தவங்க எல்லாம் என்ன அப்படின்னு எட்டி பார்த்திருக்காங்க. அங்க ஒரு அதிர்ச்சி காத்திருந்ததுக்கு. என்ன அப்படின்னா 12 அடி நீளமுள்ள மிகப்பெரிய மலை பாம்போடு அந்த குரங்குகளை நோக்கி வந்துட்டு இருந்துச்சு. இதை பார்த்ததும் கோயில்ல பணியாளர்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்க உடனடியா தீயணைப்பு துறைக்கு தகவல் கொடுத்தாங்க. அவங்க வேகமா 2 மணி நேரம் போராடி 110 கிலோ எடை இருக்கிற அந்த மெகா சைஸ் மலை பாம்பை பிடிச்சிருக்காங்க. இது அங்க இருந்த பக்தர்கள் அதிர்ச்சியோட பார்த்திருக்காங்க. அதுக்கப்புறம் தீயணைப்பு துறையினர் அந்த மலை பாம்பை அடர்ந்தவன பகுதிக்குள்ள விட்டுருக்காங்க. வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல பதிவிடுங்க. நண்பர்களும் பார்க்க ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். இது உங்கள் தமிழ் ட்ரெண்ட்ஸ்.